முதல் நான் வரை யாருமே மயக்கம். என்னாச்சுடி இவ்வளோ நேரமா இருந்துச்சுட்டா படுக்க வேண்டியதானே? இல்லைங்க, இன்னைக்கு துளசி வீட்டில் தாலி பிடிச்சி கொடுக்க போகணும். அதனால தான் எந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் தள்ளுறீங்களா? நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன். ஏய் என்ன லூசு, அதுக்குள்ளே என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே ம் ப்ளீஸ் டி. ம் அத்தவங்க கதை தட்ட போகிறாங்க. இவ்வளோ நேரம் கதை சத்திட்டு இருந்தா நல்லா இருக்கு சொல்லுங்க. உங்கள் பதிக்கெல்லாம் நான் ஊருக்கு ஆக முடியாது. வழியை விடுங்க, தள்ளுங்க. அதெல்லாம் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ இங்கேயே படி கொஞ்ச நேரம். நீங்கள் எதுக்கு சொல்லுங்க எனக்கு நல்லா புரியுதுங்க. அதுக்கு இது நேரம் இல்லை. போதும். உங்களோட நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. இப்போ மறுபடியுமா? உடம்புலாம் ரொம்ப வலியாக இருக்குங்க. ப்ளீஸ் கொஞ்சம் விடுங்களே. ம் இதெல்லாம் ஒரு வழியா? ஏண்டி என்ன நீ சாப்பிட்றதே இல்லை போல, நல்லா சாப்பிட்டு தெம்பாரு. இதுக்கே எப்படின்னா அப்புறம் என்னத்த சொல்றது? சரி வேற மாதிரி போயிட்டுருக்கு. தள்ளுங்க. நான் போய் ரெடி ஆகிற குளிச்சுட்டு. குளிக்காமல் ரெடி ஆகவும் முடியாது. சரி நானும் வரட்டுமா உன்னை குளிச்சு விட? எதுக்கு? எனக்கு என்ன கையா இல்லை? ஆளை பார்த்தீங்களா? குளிச்சு விட்றாராம குளிச்சு. நல்ல கதையாக இருக்கே. இங்கே விட்டதை அங்கே கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறீங்களா? என்னடி எந்த ரூட்ல வந்தாலும் மடக்கிடுற. சரியான உசாரா இருக்கடி. ஏங்க உசாரா இல்லைன்னா உங்ககிட்ட எல்லாம் பழக்கம் நடத்த முடியுமா? நீங்களே சொல்லுங்க. காலங்காத்தால உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணியிருக்கீங்க? பொண்டாட்டி என்னடி இப்படி பண்ற? சரி போ, அங்க வேற போகணும்னு சொல்ற. நேரம் ஆயிடும். ஆமாங்க, நேரம் ஆயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். நான் போய் ரெடியானா தான் அத்தையும் சீக்கிரம் வருவாங்க. அங்கே போயிட்டு சீக்கிரம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். சரிடி பொண்டாட்டி, சரி நீ போய் குளி போ. சரி நைட்டு பார்க்கலாம். அடிங்க லொல்லு தானே உனக்கு வேண்டாங்கிறது. ஆமாங்க, இப்போ நான் கிளம்பி போயிட்டேன்னா நீ உங்களை நைட்டு தானே பார்க்க முடியும். அதை தான் சொன்னேன். அடா ஆமால. இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு கூட கொண்டு வர மாட்டேன். அப்படியாவது நான் அந்த சாக்கில் பார்க்கலான்னு பார்த்தேன். இப்போ அதுவும் இல்லையா? விடுங்க நைட்டே பார்த்துக்கலாம். சரி தள்ளுறீங்களா இல்லை? சரிடி, சும்மா தள்ளிங்களா போ, எந்திரிச்சு போ. சரிங்க. என்னங்க ஒரே யோசனையா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ராதா, சும்மாதான். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஊர்ல இன்னைக்கு பஞ்சாயத்து இருக்கு, தெரியுமா? பஞ்சாயத்தா? யாருக்கு எதுக்கு? தோட்டில் ஒட்டி கடைசியில் இருப்பாளே, உங்களுக்கு தெரியுமா? ஒத்த பொம்பளை தான் இருப்பாளே. இவ யார சொல்றா? ஏங்க தெரியுமா தெரியாதா? இந்த வீதியிலே கடைசி வீட்டில் ஒருத்தி இருப்பாளே. ஐயோ, இவ ராசாத்தி தான் சொல்றா. தெரியுமா தெரியாதா? என்ன முடிச்சுட்டு இருக்கீங்க? தெரியாது. ஏன் எதுக்கு? அந்த வீட்டில் இருக்க பிள்ளை மாத்தமா இருக்குதான். அவனா அந்த ஊருக்காரன் விட்டு ஏமாத்திட்டான் ஆசை வார்த்தையை சொல்லி. அதுக்காக அந்த பிள்ளை இன்னைக்கு பஞ்சாயத்து கொடுத்துது. இன்னைக்கு யார் என்னன்னு கண்டுபிடிச்சு தண்டனை கொடுப்பாங்க. அதை நான் பார்க்க போறேன். நீங்க வரீங்களா இல்லையா? என்ன சொல்ற? உண்மையாவா? அடா ஆமாங்க. உங்க மகன் எப்படி போகுது? இல்ல ராதா, காலையில ஒரே தலைவலியா இருக்கு, அதான். சரி அப்புறமா தான் போவேன், நீங்களும் வாங்க சரியா? நான் எதுக்கு? நீ வேணா போ. இல்ல நீங்களும் வாங்க. இவ வேற நேரங்களை புரியாம. ஏமாடி நில்லு. என்ன சித்தி சொல்லுங்க, நான் குளிக்க போறேன். இல்ல ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும். அதாம்மா. என்ன விஷயம் சொல்லுங்க சித்தி. இவன் என்னத்தை கேட்க போறா காலங்காத்தால? இல்ல உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசம் இருக்குமா? இருக்கு சித்தி. ஏன் கேட்குறீங்க? இல்லைம்மா, அது வந்து என்ன சித்தி என்ன கேட்குறீங்க கேளுங்க. இல்லை 3 மாதம் ஆச்சுங்கிற, இன்னும் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்க. எதுவும் விசேஷம் இல்லையா? அதை தான் கேட்குறேன். ராதா என்ன கேட்டுட்டு இருக்க நீ? இந்த மாதிரி நான் கேட்கக்கூடாதுன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மீறி கேட்டுட்டு இருக்க. இதில் என்ன இருக்கா நீ? வேணா ஊர் உலகத்தில் கேட்காதையா கேட்டுட்டேன். பொதுவாக கல்யாணம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குற விஷயம் தானே. இதுக்கு என்னமோ இந்த போடு போடுறீங்க. ஏன்னாலும் உங்களுக்கு தெரியாதா? உன் கதை வேற, அவ கதை வேற. சும்மா நீ உன்னை அவளோட சேர்த்து வச்சு பேசாத, புரியுதா? உனக்கு குழந்தை இல்லைங்கிறக்காக எல்லாத்துக்கும் இல்லாமல் போகாது. அது நடக்க வேண்டிய நேரத்தில் தன்னால நடக்கும். முதல்ல யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு புரிஞ்சு பேசு. வந்துட்டா நீ ஊர் உலகத்தில் பேசுகிற மாதிரி இல்லை. உங்களுக்கே தோணுது போல, அதுதான் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படித்தானே? இங்கே பாரு, வாய் அடக்கி பேசுறது உனக்கு நல்லது ராதா. காலங்காத்தால என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போயிடாத. யார்கிட்ட எப்படி பேசணும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசு. வந்துட்டான் பேசுறக்கு. இங்கே பாருங்க, நான் வந்து நல்லதுக்கு தான் சொல்கிறேன். 3 மாதம் ஆச்சு, எதுவுமே இல்லைன்னா ஏதாவது உடம்புல கோலம் இருக்குன்னு அர்த்தம். டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நான் பட்டதை தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் நடக்காதது சொல்லலை. சிலருக்கு உண்மையை சொன்னால் கோவம் வரதான் செய்யும், கசக்கதான் செய்யும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வாயை மூடு முதல்ல. என்னப்பா என்னத்தை நான் சொல்லிட்டு நீ இப்படி கோபப்படுறீங்க? சித்தி நான் ஃபங்க்ஷன் கிளம்புன சித்தி, இந்த பேச்சை விடுங்க, நான் போகிறேன். வந்திகா நீ முதல்ல போய் குடி.
கண்டாவை பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காது போ. என்ன இப்போ கண்டாவை பேச்சுங்கிறீங்க? நைட் நான் ரோட்டில் போகிறவளா? கண்டாவை நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் பார்த்துக்காங்க. ராதா வாயை முடிக்கிட்டு இருக்கிறது நல்லதுன்ட்ட. அவந்திக்கா நீ போய் குளிமா. சரிங்க அத்தை. இங்கே பாரு ராதா, உனக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் உனக்கு தான் சொல்லியிருப்பாங்க. உனக்கு பிரச்சனையா இல்லை உன் புருஷனுக்கு பிரச்சனையான்னு. அதை விட்டுட்டு உன் இடத்துல இருந்து இருக்கவங்கள இன்னொருத்தவங்க இந்த மாதிரி பேசுறியே, உனக்கு மனசாட்சி அறுக்கல? சொல்லு, அறுக்கலையா? எனக்கு என்ன, பின்னாடி ஏதாவது பிரச்சனைனா கடைசியில் குழந்தை இல்லாம தான் போகும். அதுக்கு தான் சொல்கிறேன். சில நேரத்தில் உண்மையை சொன்னால் கோவம் வரதான் செய்யும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அடைச்சி வாயை மூடு. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட்டு. வர வர உனக்கு ரொம்ப தான் எல்லாமே இளமீறி போயிட்டு இருக்குது. ஜாக்கிரதையாக இருந்துக்கூடாதா? அப்புறம் நான் தேவையில்லை ஏதாவது பேச வேண்டியது வரும். பேசுங்க, உங்கள் வீட்டில் இருக்கனால எல்லாம் பேசதான் செய்வீங்க. அப்படி தானே இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. புருஷ ஒரு வார்த்தை கேட்குறானா பாரு. டேய் தம்பி உன்ன தாண்டா. என்னக்கா என்ன பேசிட்டு இருந்தீங்க? சுத்தா புருஷனை பண்ணாட்டி இந்த லட்சணம் இருந்தால் ஒன்றும் வழங்காது. என்னமோ பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு. நான் போய் ரெடி ஆகி என் பிள்ளைய பார்க்க போகணும். நில்லுங்க நீ. உனக்கு தான் வேலை இல்லைன்னா இருக்கவங்களுக்கு இல்லாமல் இருக்குவா. அடப்போ குண்டச்சி இன்ன பேச்சு பேசிட்டு போறா. இருக்கட்டும். என்னங்க வாங்க, அதாச்சு கிளம்புவோம். நீ போறாதா? என்ன இதுக்கு கூப்பிடுற? ஏன் அப்போ நீங்கள் வரதுக்கு என்ன? உட்காந்துட்டு என்ன அப்படிங்க? நல்லா வேலை வெட்டி பார்க்க கிளம்பிட்டாங்க. நம்ம ஒன்றும் சும்மா தானே இருக்கா, வாங்க போயிட்டு வருவோம். அத வேண்டாமே. வாங்கன்னு சொன்னேன். எதுக்கு சித்தி அடிக்கடி இப்படியே சொல்றாங்க? ஒருவேளை எனக்கு உண்மையாலுமே குழந்தை பிறக்காம போயிடுமோ? கடவுளே, அந்த மாதிரி நடக்கவே கூடாது. ஏன் இப்படி சொல்றாங்க? அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற மாதிரி எனக்கும் இல்லாம போயிடுமா? அப்ப என் வயிற்றுல ஒரு பாப்பா பிறக்காதா? ஏன் கடவுளே, ஏன் என்னால் தாங்க முடியாது. அந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா சத்தியமாக நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். எனக்கு குழந்தை வேணும் கடவுளே, குழந்தை வேணும். அவங்க சொன்ன மாதிரி 3 மாதம் ஆச்சு. நானும் ஒரு எப்பயும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனாலும் மாதம் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கேன். ஏன் இப்படி ஆகுது? எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சித்தி சொல்கிற மாதிரி இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? கடவுளே, எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது. நான் குழந்தை பெற்றுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைக்காதாப்பா? ஐயோ, எனக்கு குழந்தை வேணும். அவந்திகா உன்ன தாண்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்னங்க சொல்லுங்க. என்னத்த சொல்றது? குளிக்க போறேன்ட்டு நீ என்னடி திரும்ப நின்று யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அழுதியா? இல்லையே, ஏன் அப்படி கேட்குறீங்க? லூசு, முகத்தை பார்த்தாலே அழுத மாதிரி இருக்கு. அதனால தான் கேட்டேன். என்னாச்சு? ரெடி ஆகிறன்ட்டு தானே வந்த, அப்புறம் என்னடி உனக்கு? ஒன்றும் இல்லைங்க, ரெடியாக தான் போனேன். என்ன சாரி கட்டணும் ஒரே குழப்பமா இருக்கு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன சாரி கட்டுறதுன்னு குழப்பமா, இல்லை சாரி கட்டுறதே குழப்பமா? இல்லைனா நான் வேணா கட்டி விடட்டுமா? ஏன் பண்ணாட்டி? இல்லைங்க, நானே கட்டிக்கிறேன். சாரி கட்டுற நேரத்தில் ரொமான்ஸ் பண்ணிடுவேன்ட்டு வேணாங்கிற, அப்படிதானே? இல்லைங்க. என்னமோ மறைக்கிறேன்னு மட்டும் தெரியுது, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது கேட்டால் சொன்னா தானே ஆகும். ஐயா அப்படிலாம் இல்லைங்க, நான் என்னத்தை மறைக்க போகிறேன்? ஒன்றும் இல்லை. முகத்தை பார்த்தா இல்லைங்கிற மாதிரி இல்லை, என்னத்தையும் மறைக்கிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. எப்போ சொல்லுவேன் நானே பார்க்குறேன். என்னங்க, நான் போய் குளிக்கிறேன், நேரம் ஆகிட்டே இருக்கு. சரிடி, சரி போ. ம். ரூம்ல இருந்து நல்லா தான் வெளியே வந்தா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா. இப்போ என்னாச்சு? 2 நிமிஷத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அம்மாட்ட கேட்டு பார்ப்போமா? சரி வரட்டும், கேட்டு பார்ப்போம். ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாளாடுறது. என்னதான் பண்றதோ அவளை. சரி நம்ம போய் ரெடியாவோம், வயக்கட்டுக்கு வர நேரம் ஆகிட்டே இருக்கு. எங்க இந்த ராதா வெளியே போய் தொலைஞ்சிட்டாளா? என்ன பேச்சு பேசுற என் மருமகளை பார்த்து? சும்மாவே விடக்கூடாது. இல்லை இந்த வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப தப்பா போச்சு. முடிவு கட்டி வெளியே அனுப்புறேன். இப்படியே விட்டோம்னா வீட்டை 2 ஆக்கிடுவா. சரிப்பட்டு வராது. பேசிக்கலாம். அகிலா வாப்பா. நீ என்ன வயக்காட்டி கிளம்பலையா? நேரம் ஆகிட்டே இருக்கு. இம்பிட்டு நேரம் தூங்கிட்டியா? இல்ல நான் இப்பதான் எந்திரிச்சேன். ஆமா, அவந்திக்கு நீங்க ஏதாவது திட்டினீங்களா? ஐயோ, எதை கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதையே கேட்குறானே. என்ன பண்ணி சமாளிக்கிறது? ஆமா, உங்ககிட்ட தான் கேட்டிருக்கேன். அவந்திக்காவே ஏதாவது சொன்னீங்களான்னு. இல்லைப்பா. ஏன் அப்படி கேட்குற? நான் இன்னும் அவளை பார்க்கவே இல்லையே. இல்லைம்மா, கேட்குறேன். ஏன்ப்பா அப்படி கேட்குறா? அவள் ஏதாவது சொன்னாளா? பாத்ரூம்கிட்ட பார்த்தேன், அவன் முகத்தை பார்த்தா அழுத மாதிரி இருக்குமா. கேட்டா எதுவும் இல்லைங்கிறா. அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க கிட்ட ஏதாவது சொன்னீங்களான்னு. பாவம்ப்பா, நான் என்ன அவளை சொல்ல போகிறேன்? நான் எதுவும் சொல்லலப்பா. எதை நினச்சி அழுகுறான்னு எனக்கு என்ன தெரியும்? சொல்லு. அப்படியாம்மா? சரி விடுங்க,
நான் நைட்டு கேட்டுக்கிறேன். எதுவும் இருக்காது. நீ ஏன் கண்ணதையும் நினச்சிட்டு இருக்க? அவ கிளம்பிட்டாளாப்பா, நான் ரெடி ஆயிட்டேன். ஆ, குளிக்க போயிருக்காமா, வந்துருவா. சரிப்பா, நீயும் போய் ரெடி ஆகு, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இருக்காது. சரிங்கம்மா, அப்பாவையும் கூட்டிட்டு போங்க. நீங்க மட்டும் போகாதீங்க. 2 பேரும் அம்மா அப்பாவா போய் நில்லுங்க. முதல்ல நடக்கிற ஃபங்க்ஷன், அதுக்கு தான் சொல்றேன். ஏப்பா கிலா, எங்களை போகணும்னு நினைக்கிறேன். உன் பொண்டாட்டி கூட நீயும் வந்து நின்னா அண்ணன் அண்ணி முறைக்கு நல்லா இருக்குல்ல பார்க்கறக்கு. அதை சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிற. ம், அட ஏமா நீங்க வேற. பார்க்கலாம். அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா நான் வந்து நிற்பேன். எப்போ வரேன்னு பார்க்குறேன்டா. இப்படி தான் சொல்லி டிம்கி கொடுத்துட்ருக்குற. பார்த்துக்கிறேன். அண்ணங்கிற உறவு இல்லாமையா போயிட போகுது. அது யார் சொன்னா இல்லாம போகும்னு? என் தங்கச்சிக்கு நான் இருக்கேன். கண்டிப்பா வருவேன். ஆனா இப்ப வர மாட்டேன். சரி, நீ போய் ரெடி ஆகு. அவன் வந்துட்டானா கொஞ்சம் சீக்கிரம் தாடி விட்றானால அந்த முடியிருக்குள்ளே போகணும். ம், சரி. நீங்களும் அப்பாவை ரெடியா சொல்லுங்க. சரிடா, நான் சொல்கிறேன். ஆ, சரிம்மா. இப்போ நான் உள்ள போறேன். போப்பா போ. பாவம், அந்த பிள்ளை மனசு என்ன பாடுபடும். இந்த சனிய ராதாவால தான் எல்லா பிரச்சனையும். இவன் வேற இப்படி கேட்குறா. அவன் முகத்தை அப்படி வச்சிருந்துருக்கனால தான் இவன் கேட்குறா. அவளும் என்ன பண்ணுவா? யாருக்கிட்டையும் இந்த கேள்வியை போய் தயவு செஞ்சு கேட்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நீ என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நாம கேட்டு அந்த விஷயத்தை நம்மளே காயப்படுத்துகிற மாதிரி ஆகாதா? இந்த ராதா சனினுக்கு அது புரியவே மாட்டேங்குது. மறக்கதான் வெளியே கிளம்புற மாதிரி இருக்கு. ரெடியாகி நிற்கிற. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. உங்கள் பிள்ளைக்கு தாலி பிரித்து கோர்க்க தான் போகிறேன். அதுக்கு தான் ரெடியாகி நிற்கிறேன். அட, துளசி வீட்டுக்கா? சரிம்மா, போயிட்டு வாங்க. அதுக்கு தாங்க ரெடியாகி நிற்கிறேன். போய் தாலி பிரித்து போடணும்ல. ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கு. இதுக்கு மேலே விட்டால் மாசமாகி ஆகிட்டா போட முடியாது. அதனால தான். ஒரு வார்த்தை புருஷனை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாளா? என் பிள்ளைய பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு. அப்பனா வந்து நிற்கணும்னு எனக்கும் தோணுது. ஆனா கூப்பிட மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன பண்றது? முன்ன மாதிரி இருந்தா கூட சொல்லலாம். இப்பயும் நான் கெட்டவனாக தெரியறேன் போல. நான் வாங்கிட்டு வந்த வர அப்படி என்னத்த சொல்றது? என்னங்க உங்களை தான். சொல்லு மரகதம். சரி, நீ கிளம்பு. நான் வேலைக்கு ரெடி ஆகிட்டு போறேன். நான் மட்டும் எங்கே போகிறதா? ஏன் மரகதம், நீயும் மருமகளும் தானே போறீங்க, அப்புறம் என்ன? மருமக வரதெல்லாம் இருக்கட்டும். அப்பனா நீங்கள் வரணும்னு உங்களுக்கு தோணலையா? எனக்கு தோணுதுதான் மரகதம். ஆனா நீ கூட்டிட்டு போவியான்னு தான் தெரியல. உங்களுக்கு நான் வராம கூட இருக்கலாம்னு தோணும். எதுக்கு நான் வரல மரகதம்? உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு உங்கள் பையன் தான் சொன்னான். அப்பாவை கூட்டிகிட்டு போங்கன்னு. போய் துணியை மாற்றிட்டு வாங்க, கிளம்பலாம். மரகதம் உண்மையா சொல்றா? அதெல்லாம் நான் சொன்னா? ஆமாம், இப்போ தான் சொல்லிட்டு போனான். அப்பாவையும் கூட்டிகிட்டு போய் நிறுத்துங்கன்னு. நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வாங்க. மருமக புடவை கட்டிட்டுக்கா. வந்த உடனே கிளம்பலாம். அட, என் பையனை சொல்லிட்டானா? அப்புறம் என்ன? இதோ 2 நிமிஷத்துல ரெடி ஆகி வந்துடுறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. சரி மரகதம். அப்போ வரணுன்னு தான் ஆசை போல அழுப்புறாரு. சரி, கிளம்புவோம். நேரம் வர ஆகிட்டே இருக்கு. அதை இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போதைக்கு துளசி ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தணும். அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். கண்டதையும் போட்டு குழப்பக்கூடாது. முன்னாடி வாங்க, குளிச்சிட்டிங்களா? குளிச்சுட்டேன்டி. ஏன் பட்டுப்பட மாதிரி கட்ட வேண்டியதானே? காட்டன் சரி கட்டி வச்சிருக்க? இல்லைங்க, பட்டுப்புடவை கட்டினா கசகசன்னு இருக்கும். இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேர்க்காது. அதனால தான். சரிடி, உனக்கு எது ஓகேவோ அதையே கட்டிக்கோ. கேட்டேன் பட்டுப்படவை இருந்தது, இதே கட்டிட்டு போறியேன்னு. இல்லைங்க, இதுவே எனக்கு போதும். சரி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? அவந்திகா, உன் புருஷனா ஒண்ணே நான் சொல்றேன். அதை மட்டும் எப்பயும் ஞாபகத்தை வச்சுக்கோ. என்னங்க விஷயம்? இங்க பாருமா, உன் மனசுல என்ன இருக்கு எது இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா உன் மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதை வேணா என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் அதை இதையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. அவந்திகா, உன் கூட 3 மாசம் குடும்பம் நடத்திக்க. உன்னை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியாதா சொல்லு? நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிறேன்னு தெரியுது, சொல்ல மறுக்கிறேன்னு தெரியுது. நானும் அதை என்ன ஏதுன்னு உன்னை கேட்டு கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா எதையும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காத. எது நடக்கணும்னு இருந்தாலும் கண்டிப்பா அது நடக்கும். ஆனா எது நம்ம நடக்கணும்னு நினைச்சாலும் விதி அதை தடுத்தாலும் அது நடக்கவே நடக்காது. அதனால எதையும் போட்டு குழப்பிக்காத. நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு நீங்க பேசுறதா புரியவே மாட்டேங்குது. புரியலையா? என்னடி நீ இவ்வளவு நேரம் வழக்கம் கொடுத்துருக்க, புரியலங்கிற? இல்லைங்க, நான் எதையும் போட்டு குழப்பிக்கல. அதான் சொல்றேன். ஊர் உலகத்துல இருக்கவங்க 1000 சொன்னாலும் சரி, இல்ல எங்க அம்மாவும் சரி எங்க அப்பாவும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, உன் புருஷன் நான் ஏதாவது சொன்னா மட்டும்தான் உன் மனசுல போட்டு குழப்பிக்கணும். அது மட்டும் இல்ல, நமக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, செலவு பண்ண காசு இருக்கு. அதனால உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். எல்லாத்தையும் தாண்டி உன் புருஷன் உனக்கு பக்கபலமா இருக்கேன். வேற என்ன கவலை உனக்கு இருக்கு சொல்லு? எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஆனா உன் மனசுக்குள்ளதான் ஏதோ ஒரு வேதனை இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் ஒரு நாள் சரியாகும், பார்க்கலாம் என்னதான் இருக்கணும். எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பக்கபலமா நீங்க இருக்கீங்க. அதனால நான் எதையும் போட்டு குழம்பிக்க விரும்பல, சரிங்களா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் தெளிவாயிருக்கு. நான் கிளம்புறேன்.
எல்லாம் சரி, நெத்தியில குங்குமங்க, தலையில பூவும் வைக்கல. மறந்துட்டேங்க. வேற எங்காவது போற மாதிரி தான் மறக்கலாம். அங்க போற, அதுவும் தாலி கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு போற, இதெல்லாம் வச்சுட்டு போடி. பார்க்க இன்னும் அழகா இருப்பில்ல. என் பொண்டாட்டி நார்மலாவே அழகுதான், இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகா இருப்பா. அதுக்கு தான் சொல்றேன். சொல்றீங்களா? நீங்களே வச்சு விடுங்க. அதுக்கு நான் வச்சுட்டா போச்சு. சரி, வச்சு விடுங்க பார்க்கலாம். பரவாயில்லையே, பொட்டு வச்சுட்டீங்க. பூவு இதோ அதே வச்சு விட்டுறேன். என் பொண்டாட்டி கேட்டு நான் வைக்காம இருப்பேனா? இரு, வச்சு விடுறேன். ம், ஓகேவா பொண்டாட்டி? பரவாயில்லையே, அழகா தான் வச்சுட்டு இருக்கீங்க. ஏண்டி, ஒரு புருஷனுக்கு பொட்டும் பூவும் கூட வைக்க தெரியாது? அதெல்லாம் வைக்க தெரியும். சரிங்க, நேரம் ஆயிட்டே இருக்கு. அத்தை வெளியே வெயிட் பண்ணுவாங்க. நான் கிளம்பட்டுமா? சரிடி பொண்டாட்டி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க, வரேன். சரியா வந்திக்கா, போயிட்டு வா. ஒரு வழியா பொண்டாட்டியை சமாதானம் பண்ணி ஹாப்பியா அனுப்பி வச்சாச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பாவம், மனசுக்குள்ள இதையோ போட்டு உழப்பறா. கடவுளே, அவளுக்கு சந்தோஷம் மட்டும் எப்பயும் கொடு, கஷ்டத்தை கொடுக்காத. கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சா எனக்கு கொடு. என் பொண்டாட்டிக்கு வேண்டாம், அவ எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் என் பிள்ளைகிட்ட பேசிக்கிறேன். என்னங்க, இன்னும் கன்ஃபார்மே ஆகல. நீங்க ஏங்க இப்படியெல்லாம் பண்றீங்க? அப்படி இல்லை துளசி, கடவுள் கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு. நீ கவலைப்படாம இரு. நான் என் பிள்ளைகிட்ட மனசு விட்டு பேசணும். தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கியா? இனிமே உன்னோட வேலை கம்முன்னு இருக்கிறது மட்டும்தான். இப்பயே அப்பா பிள்ளைக்குள்ள பாசமா? இப்ப கடைசியில நான் தான் தனியா போயிருவேனாட்டிருக்கு. ஏங்க? தனியெல்லாம் போக மாட்டேன். என் பையனோ பொண்ணோ வந்த பிறகு ஒன்னா அவ்வளோ கண்டுக்க மாட்டோமா? அதான் உண்மை. இதானே வேண்டாங்கிறது. சும்மாடி இரு, என் பட்டிக்குட்டி கிட்ட பேசிக்கிறேன். பேசுங்க பேசுங்க, என்னதான் அப்படி பேசுறீங்கன்னு நானும் கேட்கறேன். பட்டிக்குட்டி, நீ பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துக்கு சீக்கிரமா வரப்போற. உனக்காக அழகான அம்மாவும் அழகான அப்பாவும் காத்துக்கிட்டு இருக்கோம் உன்னை வரவேற்க. அது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு சித்தப்பா பாட்டி, அப்புறம் உங்க அம்மா வீட்டில் தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு நிறைய சொந்தம் உனக்காக காத்துட்டு இருக்கு. நீ சீக்கிரமா வந்துட்டுனா நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். சரியாடா குட்டிமா? அப்புறம் உங்க அம்மா என் மேல தான் இது வரைக்கும் பாசம் வச்சிருந்தா. இனி யார் மேல வைக்க போறான்னு தெரியல. அநேகமா உன்கிட்ட தான் பாசமா இருப்பான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். என் குழந்தை மேல அம்மா தானே பாசம் வைக்கணும். என்னடா சொல்லலாம் நான் சொல்றது? என்னங்க, இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதில்ல. நீங்க 2 பிட்டு போடுன்னா 4-5 பிட்டு போட்டுட்டு இருக்கீங்க. நான் உண்மையா தாண்டா சொல்றேன். உங்க அம்மா பேச்சு கேட்காத. பிள்ளைக்கு நல்ல புத்தி மதி நல்லாதான் சொல்வீங்கன்னு பார்த்தா உங்க அருமை பெருமையில அள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. என்னங்க? ஆமா துளசி, சொன்னாதானே புரியும் குழந்தைக்கு. அப்புறம் செல்லம், நீ என்ன மாதிரி சமத்தா இருக்கணும். உங்க அம்மா பேச்சு கேட்கணும். சரியாடா? ஆமா ஆமா, உங்க அப்பா சொன்ன எல்லாத்தையும் கேளு. சரியா தங்கம்? அப்புறம் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். இனிமேல் டெய்லி இந்த மாதிரி அப்பா வந்து உன்ட்ட கொஞ்ச நேரம் பேசுவேன். நீங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்களாம். சரியா தங்கம்? ஆமா ஆமாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா குழந்தை பயந்துரும். விடுங்க நீங்க. அப்புறம் செல்லம், உனக்காக அப்பா ஒரு முத்தம் கொடுக்கணுமா? பேசி முடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் எந்திரிங்க. விட்டா விடிய விடிய பேசுவீங்களாட்டிருக்கு. ஷோப்பா. பேசிட்டேன்டி துளசி. அப்படின்னா எந்திரிங்க. அப்புறம் துளசி, இந்த மாதிரி நேரத்துல நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை வாங்கி கொடுக்கணும், சொன்னா எல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதனால உனக்கு என்ன வேணும்னாலும் சரி, என்கிட்ட தயங்காம சொல்லு. சரியா? என்னங்க, நீங்க ரொம்ப ஆசையை வளர்த்திக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. எதனாலும் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிட்டு அப்புறமா ஒவ்வொன்றா யோசிக்கலாங்க. ப்ளீஸ், இப்படி பண்ணி எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க. ஐயோ லூசு, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். நீ கவலையே படாத. என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு என்னென்னமோ பேசுறீங்க. எதுவும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. ப்ளீஸ்ங்க. லூசு, கம்முன்னு இரு. நீ சொன்னது எனக்கு வானத்துக்கு பூமிக்கு கால் நிற்காம நான் பறந்துட்டு இருக்கேன். நீ என்னடானே இப்படி சொல்ற? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. உனக்கு கன்ஃபார்மா தெரியுதுல்ல? என்னால கன்ஃபார்ம் தான் தோணுது. இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. நாம இல்லாத ஒன்ன சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு.
உனக்கு தெரியல துளசி. அப்புறம் என்ன? ஆமா, எனக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன்னு சொன்னீல, போய் பண்ணிட்டு வரியா ப்ளீஸ் டி. ஐயோ என்னங்க இப்போ தாலி பிரிச்ச கொடுக்க வீட்டுக்கு எல்லாரும் வந்துருவாங்கங்க. நான் அப்புறமா காட்டுறேனே. இல்ல இல்ல, நான் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ போய் பண்ணிட்டு வந்து காட்டுடி ப்ளீஸ். நீ காட்டினா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோ, எனக்கு ஃபங்க்ஷனே ஓடாது. ஷோ கடவுளே, உங்களோட போ துளசி ப்ளீஸ், போயிட்டு வாங்க எனக்காக. அப்புறம் அப்படியே நீ ரெடி ஆயிடுவியா? சரி ஒன்று பண்ணலாம். நான் ரெடி ஆகிட்டு வரேன். சரியா? செக் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் பாருங்க. ம் சரிம்மா. மருமகளே ரெடி ஆகிட்டியா இல்லையா? அத்தை இதோ போகிற அத்தை. சீக்கிரம் வீட்டில் இருந்தெல்லாம் வந்துடுவாங்கம்மா. அம்மா கிடக்குது, நீ ஃபர்ஸ்ட் என்னை செக் பண்ணு போ. சரி இருங்க வரேன். ம் சரி துளசி. என்னதான் இருந்தாலும் அவ செக் பண்ணி காட்டினாதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், மன நிறைவா இருக்கும். வரட்டும் வரட்டும், காத்துட்டு இருப்போம். கடவுளே கடவுளே, நேற்று முறை இன்னைக்கு 2 கோடு வந்துடணும். எனக்கு பயமா இருக்கு. ஐயோ 2 கோடு வந்துடணும், 2 கோடு வந்துடணும். கடவுளே கடவுளே கடவுளே. சரி பார்ப்போம். இப்போ பார்த்துட்டு தான் அவர்கிட்ட போய் காட்டணும். ஐ 2 கோடு வந்துச்சு. அப்பாடா, அப்படின்னா கன்ஃபார்ம் தான். இப்போதான் எனக்கே மனசு நிம்மதியாக இருக்கு. எங்க நேற்று ஏதோ தப்பாக கட்டிச்சோ, இல்லை இன்னைக்கு காட்டுமோ காட்டாதோன்னு நினச்சேன். நல்ல வேலை 2 கோடு காட்டுது. அப்படின்னா கன்ஃபார்ம் தான். இன்ன வரைக்கும் நாள் தள்ளி தான் இருக்கு. சரி போய் அவர்கிட்ட காட்டுவோம். அவர் தான் ரொம்ப ஆசையாக இருக்காரு. அவரோட ஆசைக்காகவாவது இது உண்மையாக இருக்கணும். சரி போகலாம். என்னங்க? துளசி குடு, துளசி குடு. எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. முகத்தை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும்போதே தெரியுது. இருந்தாலும் நான் என் கண்ணால பார்க்கணும்ல, குடுடி. இந்தாங்க பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. சரி துளசி. துளசி ஆமா துளசி, 2 கோடு வருது. 2 கோடு வந்தா அப்ப கன்ஃபார்மா? ஆமாங்க, 2 கோடு வந்தால் தான் குழந்தை ஒரு வைக்குன்னு அர்த்தம். கன்ஃபார்ம் தாங்க. ஐயோ கடவுளே, என்னால இதை நம்பவே முடியல. நான் அப்பா ஆயிட்டேனா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு துளசி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ இதுக்கெல்லாம் நீதான் காரணம். உனக்கு என்ன கொடுத்தாலும் தீராது, அந்த அளவுக்கு என் மனசு நிறைஞ்சிருக்கு. ஒரு வழியா இப்ப சந்தோஷம் தான் உங்களுக்கு? ஆமாடி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதெல்லாம் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சந்தோஷம். நீ கொடுத்த முத்தமெல்லாம் நெஞ்சுக்குள்ள மறைச்சு வச்சேன். துளசி உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப நன்றிடி, ரொம்ப ரொம்ப நன்றி பொண்டாட்டி. யாராவது பொண்டாட்டிக்கு நன்றி சொல்லுவாங்களா? அதுவும் இந்த விஷயத்துக்கு என்னங்க கிண்டல் பண்றீங்களா? இந்த விஷயத்துக்கு இல்லை, எந்த விஷயத்துக்கு இருந்தாலும் பொண்டாட்டிக்கு நன்றி சொன்னா தப்பே இல்லை. நீங்க சொல்றது சரிதாங்க. எல்லாரும் இந்த மாதிரி இருந்துட்டா எந்த வீட்டுல சண்டையும் வராது இல்லையா? அதுக்குன்னு சண்டையே நமக்குள்ளே வராதுன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் வரலாம், ஆனா இனிமே வராது, அதுக்கு நான் கேரண்டி. சரி சரி பாக்குறேன். துளசி அப்ப வீட்டுல ஹாஸ்பிட்டல் போயிட்டுன்னு சொல்லிடலாமா, இல்ல இப்பே சொல்லிடலாமா? நீ என்ன சொல்ற? என்ன இப்பெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம், சரியா? அவசரப்படாதீங்க. சரிடி பொண்டாட்டி, நீ சொன்னா அத்தான் கேட்பேன், சரியா? சரிங்க. சரி, நீ இப்போ புடவை கட்டி ரெடியாகு. உங்க வீட்டுல இருந்து வேற வருவாங்க. என்ன நானும் போய் வேற வெட்டி சட்டை போடுறேன். சரிங்க. ஆமா துளசி, உங்க அண்ணன் வருவாரா? அண்ணன் வரான்னு தெரியலங்க, எனக்கு தெரியல. சரி சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம். விடு விடு, நீ அதை உடனே நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவ. பார்த்துக்கலாம் விடு. எங்கே போயிட போற வராம? வருவாரு, இருந்தாலும் இப்போ நீங்கள் கேட்டோன்னே எனக்கும் தான் தோணுது. சரி வரட்டு விடுங்க. சரி துளசி, நீ போய் புடவைய கட்டு, நானும் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். சரிங்க. அம்மா உனக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா துளசி? எதாக இருந்தாலும் சந்தோஷம் தான். பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி. இருந்தாலும் தலைச்சமுள்ள பொண்ணாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு பொண்ணு தானே வேணும்? ஆமாம் ஆமாம், கரெக்டாக சொல்லிட்ட. பொண்ணாக தான் நானும் விரும்புகிறேன். பார்க்கலாம், கடவுள் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்க வேண்டியதான். சரி